கிறிஸ்துவனுடைய நியாயாசனம். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதென்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறதென்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. அந்தப்படி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். குற்றவாளி என்று தீர்க்கிறதென்ன? இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதென்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லோரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. நாம் எல்லோருமே கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். விசுவாசத்தில் பலமுள்ளவனும் பலவீனம் உள்ளவனும் கிறிஸ்துவுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆகையினால் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவன் விசுவாசத்தில் பலமுள்ள தன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கக்கூடாது. அதுபோலவே விசுவாசத்தில் பலமுள்ளவனும் விசுவாசத்தில் பலவீனமுள்ள தன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கக்கூடாது. விசுவாசிகள் மத்தியில் கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள், பேதங்கள், சண்டை சச்சரவுகள் எதுவும் இருக்கக்கூடாது. ஏனெனில் நாம் எல்லோருமே கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்கும்போது நாம் நியாயம் தீர்க்கிறவர்களாக நிற்க மாட்டோம், நியாயம் தீர்க்கப்படுகிறவர்களாக நிற்போம். மரித்த பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இயேசு கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக எல்லா பரிசுத்தவான்களும் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். தங்களுடைய சரீரங்களில் அவர்கள் செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்ப அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். முழங்கால் யாவும், அந்தப்படி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சர்வ ஆளுகை உள்ளவர், சர்வ லோகத்திற்கும் அவரே அதிபதியாக இருக்கிறார். இதை உறுதி பண்ணுவதற்காக பவுல் பழைய ஏற்பாட்டில் இருந்து ஒரு வசனத்தை இங்கு மேற்கோளாக சொல்லுகிறார். முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயில் இருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். ஏசாயா 45:23. கர்த்தர் இந்த வார்த்தையை தம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறார். கிறிஸ்துவின் ஆளுகையை இந்த தீர்க்க தரிசனம் பொதுவாக சொல்லுகிறது. கிறிஸ்துவின் தெய்வத்துவத்திற்கு இது ஒரு ஆதாரமாகும். கிறிஸ்துவுக்கு நாம் தெய்வீக கனத்தை கொடுக்க வேண்டும். அவரை கனம் பண்ணுவதற்கு நாம் கடன்பட்டிருக்கிறோம். நம்முடைய முழங்கால் யாவும் கிறிஸ்துவுக்கு முன்பாக முடங்க வேண்டும். நம்முடைய நாவினால் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அறிக்கை பண்ண வேண்டும். நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து கிறிஸ்துவை போற்றி துதிக்க வேண்டும். ஒவ்வொரு முழங்காலும் தேவனுக்கு முன்பாக தானாக முடங்க வேண்டும். அதுபோலவே ஒவ்வொரு நாவும் தானாகவே தேவனை அறிக்கை பண்ண வேண்டும். இல்லை என்றால் தேவன் தம்முடைய அதிகாரத்தினால் நம்முடைய முழங்கால்களை முடங்கச் செய்வார், நம்முடைய நாவுகளை அறிக்கை பண்ணச் செய்வார். கிறிஸ்துவின் சிநேகிதர் எல்லோரும் தாங்களாகவே மனமுவந்து தங்களுடைய முழங்கால்களை அவருக்கு முன்பாக முடக்குகிறார்கள். அவருடைய சத்தியத்திற்கு தங்களை கீழ்ப்படுத்துகிறார்கள். கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு தங்களுடைய சித்தத்தை ஒப்புக் கொடுக்கிறார்கள். கிறிஸ்துவின் சர்வ அதிகாரத்திற்கு தங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை கீழ்ப்படுத்துகிறார்கள். முழங்கால்களை முடக்குவது கிறிஸ்துவின் தெய்வீக அதிகாரத்தை அங்கீகரிப்பதற்கு அடையாளம். நாம் கர்த்தரை துதிக்கும் போதும் அவரிடத்தில் ஜெபிக்கும் போதும் நம்முடைய முழங்கால்களை முடக்கி ஜெபிக்க வேண்டும். நம்முடைய நாவுகளினால் தேவனை அறிக்கை பண்ண வேண்டும். அவருடைய மகிமையையும் கிருபையையும் மகத்துவத்தையும் அங்கீகரிக்க வேண்டும். நம்முடைய துன்மார்க்கத்தையும் பாவத்தையும் அங்கீகரித்து பாவ அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தருடைய கிருபை இல்லை என்றால் நாம் ஒன்றுமில்லை என்பதை நம்முடைய நாவினால் அறிக்கை பண்ண வேண்டும். கணக்கு ஒப்புவிப்பான். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். மனுஷர் எல்லோரும் தேவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் மற்றவர்களை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதில்லை. மற்றவர்கள் நமக்காக கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதில்லை.
ஒவ்வொருவனும் தன்னை குறித்து மாத்திரமே தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் மற்றவர்களை எளிதாக நியாயம் தீர்த்து விடுகிறோம். ஆனால் அவர்கள் நம்மிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. நாமும் அவர்களிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் எல்லோரும் தங்கள் சொந்த எஜமானுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்மிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதில்லை. பிறருடைய சந்தோஷத்திற்கு நாம் ஏதாவது உதவி செய்ய முடியும் என்றால் அது மிகவும் நல்லது. ஆனாலும் அவர்களுடைய விசுவாசத்திற்கு நாம் அதிகாரிகள் அல்ல. மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு பதிலாக நாம் நம்மை நாமே நியாயம் தீர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. தேவனுடைய சிந்தையே நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். தன்னைத்தான் நீதியாய் நியாயம் தீர்க்கிறவன் மற்றவர்களை நியாயம் தீர்க்க முன்வர மாட்டான். மற்ற விசுவாசிகளை குறைத்து பேச மாட்டான். அவர்களை ஏளனம் பண்ண மாட்டான். ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு புசிப்பும் குடிப்பும் நாட்களை விசேஷித்துக் கொள்வதும் முக்கியமானது அல்ல. நம்முடைய முழு கவனத்தையும் நாம் இதில் செலுத்தக்கூடாது. கிறிஸ்தவ உபதேசத்தில் இவை அனைத்தும் மிகவும் சாதாரண காரியங்கள். சாதாரண காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு பெரிய காரியங்களை அசட்டை செய்துவிடக்கூடாது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது.